விக்ரம் தன் பாக்கெட்டிலிருந்து துப்பாக்கியை எடுத்தான். விக்ரம், என்ன பண்றீங்க நீங்க? என்னை ஏமாத்துறவங்களை எனக்கு பிடிக்காது. எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்க. இதை கூறிவிட்டு விக்ரம் துப்பாக்கியால் சுட்டான். நட்சத்திரா பயத்தின் உச்சத்திற்கு சென்று அலறிக்கொண்டே அங்கேயே மயங்கி விழுந்தாள். விக்ரமின் அறையிலிருந்து அந்த துப்பாக்கி சத்தம் வெடித்த அடுத்த கணம் அந்த மாளிகையே ஒரு கணம் உறைந்து போனது. குறிப்பாக விஷால் தன் உணர்வுகளை இழந்து ஜடமாக போனான். அடுத்த நொடி நிலை குலைந்த அவர்கள் அனைவரும் விக்ரமின் அறையை நோக்கி பதற்றத்துடன் ஓடினர். முதுமையின் பிடியில் இருந்த தாத்தாவிற்கு அந்த சத்தம் இடியாக இறங்கியது. உடல் முழுவதும் வியர்வை அரும்ப ஓடுவதற்கு தெம்பின்றி தவித்தார். இருப்பினும் நட்சத்திராவை பதற்றத்துடன் ஒருமுறை பார்த்துவிட்டு தட்டு தடுமாறி விக்ரமின் அறையை அடைந்தார். அறைக்குள் நுழைந்தவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. கலைநயமிக்க அந்த மாஸ்டர் பெட்ரூம் தற்போது உருக்குலைந்து ஒரு போர்க்களம் போல் காட்சியளித்தது. அந்த சிதைவுகளுக்கு நடுவே விக்ரம் தன் முழங்கால்கள் தரையில் பதிய அமர்ந்திருந்தான். தான் வெறித்தனமாக சுட்ட அந்த திசையையே இமைக்காமல் உற்று நோக்கிக் கொண்டிருந்தான். தாத்தா தள்ளாடியபடி அவன் அருகில் சென்றார். விக்ரம் உயிர் பிழைத்திருப்பதைக் கண்ட பின்னரே அவருக்கு மூச்சு வந்தது. ஆனால் விக்ரமின் கையிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருப்பதை அங்கிருந்த அனைவரும் கவனித்து விட்டனர். மூச்சிறைக்க அங்கு வந்து சேர்ந்த தாத்தாவிற்கு திடீரென சுவாசம் தடைபடத் தொடங்கியது. நெஞ்சை பிடித்தபடி அவர் நிலை கொலையத் தொடங்கினார். ஆகாஷ், சங்கர் மற்றும் துருவ் ஆகிய மூவரும் தாத்தாவை தாங்கி பிடித்தனர். ஆனால் விஷால் மட்டும் இன்னும் நகர முடியாமல் அங்கேயே நின்றிருந்தான். தன் அண்ணன் விக்ரமை இழந்துவிட்டோமோ என்ற மரண பயம் அவனை அப்படியே உறையச் செய்திருந்தது. சிறு வயது முதலே விக்ரமின் நிழலிலேயே வளர்ந்தவனவன். பெற்றோரைக் காட்டிலும் விக்ரம் மீதுதான் அவனுக்கு அன்பு அதிகமாக இருந்தது. இன்று தன் அண்ணனின் இந்த நிலையை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை. தாத்தாவின் மூச்சு திணறலைக் கண்ட மூவரும் பதற்றத்தில் கத்தத் தொடங்கினர். அந்த சத்தம் விக்ரமின் செவிகளில் விழுந்ததும் அவன் மெதுவாக தன் சுயநினைவிற்கு திரும்பினான். சங்கர் தாத்தாவின் கைகளை பிடித்துக்கொண்டே, டேய் விக்ரம், எந்திரிடா, இங்க பாரு, தாத்தாவுக்கு முடியல, நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றாரு, சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்கடா, காரை எடுங்க முதல்ல என்று கதறினான். துருவ் பதற்றத்துடன், தாத்தா தாத்தா கண்ணு தரங்க, ஒண்ணும் இல்ல, இந்த தண்ணியை குடிங்க ப்ளீஸ் தாத்தா, எங்களை பயமுறுத்தாதீங்க, விக்ரம் தாத்தா மயக்கமாயிட்டாருடா என்று கெஞ்சினான். சுற்றுப்புறத்தில் நிகழ்ந்த இந்த அமளிகள் விக்ரமை உலுக்கின. தன் தாத்தா மரண போராட்டம் நடத்துவதைக் கண்டதும் அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. குற்ற உணர்வும் பயமும் அவனை சூழ்ந்து கொள்ள அவன் துருவை நோக்கி கத்தினான். துருவ், சீக்கிரமா கார் எடு, ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணக்கூடாது, இப்பவே நம்ம ஹாஸ்பிடல் போகணும், சீக்கிரம் கிளம்புங்க, எல்லாரும் தாத்தாவை தூக்குங்க என்றான். அவனை ஏளனமாக பார்த்த அந்த மூவரின் கண்களிலும் கோபம் கொப்பளித்தது. தாத்தாவிற்கும் நட்சத்திராவிற்கும் இன்று ஏற்பட்ட இந்த அவல நிலைக்கு விக்ரம் மட்டுமே காரணம் என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது. விக்ரம் கத்தினான், டேய் ஆகாஷ், என்ன முறைச்சிட்டு நிக்காதடா, இப்போ முக்கியம் தாத்தா தான், அவரை முதல்ல காரு கொண்டு போங்க, நான் பின்னாடியே வரேன் என்று தாத்தாவை அவசரமாக மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்லும் போது ஒரு ஓரத்தில் அசைவில்லாமல் நின்றிருந்த விஷாலை விக்ரம் கவனித்தான். அவன் அருகில் சென்று அவனை அணைத்துக் கொண்டான். விஷால், அண்ணனை மன்னிச்சிருடா, நான் இங்கதான் இருக்கேன், பயப்படாத, தாத்தாவுக்கு ஒன்னும் ஆகாதுடா, நான் பாத்துக்கிறேன், அண்ணன் மேல கோவப்படாதடா என்று விக்ரம் தழுதழுத்த குரலில் ஆறுதல் கூறினான். விஷால் தேம்பி அழுது கொண்டே, அண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா, நீ ஏன் இப்படி பண்ற, எனக்கு நீயும் தாத்தாவும் வேணும்னா, அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் செத்தே போயிருவேன் என்று அவன் மார்பில் சாய்ந்தான். புரியுதுடா, அண்ணா தப்பு பண்ணிட்டேன், ஆவேசத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம செஞ்சுட்டேன், இனி இப்படி நடக்காது, முதல்ல தாத்தாவை காப்பாத்துவோம் வா என்று அவசரப்படுத்திய விக்ரம் தன் கையில் இருந்த காயத்தையும் பொருட்படுத்தாமல் தாத்தாவை நோக்கி ஓடினான். சங்கர், வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சா? துருவ், தாத்தாவுக்கு ஆக்சிஜன் கரெக்டா கிடைக்குதான் பாரு, நான் அதை வந்துட்டேன், நீங்க கிளம்புங்க என்று கத்திக்கொண்டே அவன் வெளியேறினான். அவனது இதயத்தில் குற்ற உணர்வு தீயாக எரிந்து கொண்டிருந்தது. தாத்தாவுக்கு ஏதாவது நேர்ந்தால் தன்னைத்தானே ஒருபோதும் மன்னிக்க முடியாது என்பதை அவன் உணர்ந்திருந்தான். அந்த சில நொடிகள் அங்கிருந்த அனைவருமே உணர்ச்சி பெருக்கில் மௌனமானார்கள். ஆனால் தாத்தாவின் மூச்சுத் திணறல் அதிகரிப்பதைக் கண்டதும் அனைவரது கவனமும் மீண்டும் அவர் பக்கம் திரும்பியது. காலதாமதம் செய்யாமல் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல அனைவரும் ஆயத்தமானார்கள். விக்ரமும் மற்றவர்களும் தாத்தாவை தாங்கியபடி படிக்கட்டுகளில் இறங்கி வந்தபோது அனைவரது பார்வையும் ஹால் சோஃபாவில் மயங்கி கிடந்த நட்சத்திராவின் மேல் விழுந்தது.
கடைசியாக அவளை பார்த்த விக்ரமின் கண்களில் ஆக்ரோஷமும் வெறுப்பும் கொப்பளித்தது. தாத்தாவின் இந்த நிலைக்கு நட்சத்திரா ஒருத்திதான் காரணம் என அவன் மனதார நம்பினான். நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த ஆகாஷ் ஒரு முடிவெடுத்து அந்த வீட்டை ஒட்டுமொத்தமாக கவனித்துக் கொள்ளும் திவாகரை அங்கேயே இருக்கச் சொன்னான். நட்சத்திராவிற்கு எப்போது வேண்டுமானாலும் நினைவு திரும்பலாம் என்பதால் அவள் விழித்தெழுந்து யாரையும் காணாமல் பதற்றமடைய கூடாது என்று அவன் கருதினான். ஆகாஷ் திவாகரிடம், திவாகர், நட்சத்திரா முழிச்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட எல்லாத்தையும் நிதானமா சொல்லு. தாத்தாவுக்கு உடம்பு கொஞ்சம் முடியல, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கோம்னு சொல்லு. வேற எதையும் சொல்லி அவளை பயமுறுத்திராத என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான். சிறிது நேரத்தில் விக்ரம் மற்றும் அவனது நண்பர்கள் தாத்தாவை ஏற்றிக்கொண்டு மருத்துவமனை நோக்கி விரைந்தனர். விக்ரம் காருக்கு முன்னும் பின்னும் பாடிகார்டு வாகனங்கள் அணிவகுத்தன. அவனது பாதுகாப்பு வளையத்தை மீறி ஒரு சாதாரண மனிதன் நெருங்குவது என்பது இயலாத காரியம். அடுத்த சில நிமிடங்களில் நகரின் புகழ்பெற்ற மருத்துவமனைக்கு அவர்கள் சென்று சேர்ந்தனர். தாத்தா உடனடியாக எமர்ஜென்சி ரூமுக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவர்கள் சென்ற சில நிமிடங்களுக்கு பிறகு மாளிகையில் நட்சத்திராவிற்கு மெதுவாக நினைவு திரும்பியது. கண்களை திறந்த நட்சத்திரா ஏதோ ஒரு அச்சத்தில் சட்டென்று எழுந்து அமர்ந்தாள். விக்ரமின் அந்த ஆக்ரோஷமான முகம் அவள் கண்கள் முன்னே நிழலாடி அவளை அச்சுறுத்தியது. தலையில் கை வைத்தபடி எழுந்தவளுக்கு அந்த பிரம்மாண்டமான மாளிகையில் நிலவிய நிசப்தம் புதுமையாக இருந்தது. சுற்றுமுற்றும் தேடி பார்த்தும் யாரையும் காணவில்லை. மெதுவான குரலில் அவள் கூப்பிடத் தொடங்கினாள். தாத்தா, தாத்தா, எங்க இருக்கீங்க என்றாள். பதில் ஏதும் வராததால் அவள் அடுத்தடுத்து அனைவரையும் அழைக்க ஆரம்பித்தாள். விஷால், ஆகாஷ், துருவண்ணா, யாராவது இருக்கீங்களா? ஏன் யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க என்று தவித்தாள். யாருமே அங்கு இல்லாததால் அவளது குரல் அந்த மாளிகையில் எதிரொலித்தது. குழப்பத்துடனும் பயத்துடனும் வீட்டை விட்டு வெளியேற முயன்ற நட்சத்திராவின் வழியை திவாகர் மறித்து நின்றான். அந்த தெரியாத நபரைக் கண்டு நட்சத்திரா திகைத்து நின்றாள். நவீனமான உடையில் மிகவும் மரியாதையான தோற்றத்தில் இருந்த அவனை பார்த்தாலே ஏதோ ஒரு முக்கியமான பொறுப்பில் இருப்பவன் என்று தெரிந்தது. முன்பு விக்ரமிடம் தெரியாமல் நடந்து கொண்டதைப் போல இந்த முறையும் தப்பு நடந்துவிடக்கூடாது என்பதில் நட்சத்திரா கவனமாக இருந்தாள். அதனால் மிகவும் எச்சரிக்கையுடன் அவனிடம், நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதுக்காக இப்போ என் வழியை மறைச்சு நிக்கிறீங்க என்று கேட்டாள். திவாகர் அவளை ஒரு முறை நிமிர்ந்து பார்த்துவிட்டு சட்டென்று மரியாதையுடன் தலை குனிந்தான். அவன் மென்மையான குரலில், மேடம், இப்போ வீட்ல யாருமே இல்ல, நீங்க இந்த நேரத்துல வெளியே போறது பாதுகாப்பானது இல்ல என்றான். திவாகர் சொன்னதை கேட்டு நட்சத்திரா பெரும் அதிர்ச்சி அடைந்தாள். வீட்ல யாருமே இல்லையா? என்ன சொல்றீங்க நீங்க? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட தாத்தா, ஆகாஷ், சங்கர் அண்ணா, துருவ், அப்புறம் விஷால் எல்லாருமே இங்கதானே இருந்தாங்க. அதுக்குள்ள எல்லாரும் எங்க போயிட்டாங்க என்று படபடப்புடன் கேட்டாள். விக்ரமின் பெயரை மட்டும் அவள் வேண்டுமென்றே தவிர்க்க முயன்றாள். மேடம், நீங்க பதட்டப்படாம கேளுங்க. தாத்தாவுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிடுச்சு. அதனால எல்லாரும் அவசரமா அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு தான் நான் இங்கே இருக்கேன் என்று திவாகர் மெதுவாக விளக்கினான். தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை என்ற சொற்கள் நட்சத்திராவின் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போலிருந்தது. அவளது உடல் நடுங்கத் தொடங்கியது. கண்கள் கலங்க, என்ன சொல்றீங்க? தாத்தாவுக்கு என்னாச்சு? எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க? எனக்கு இப்பவே அங்க போகணும், தயவு செஞ்சு நாங்க கூட்டிட்டு போங்க என்று அலறாத குறையாக கெஞ்சினாள். திவாகர் ஒரு நிமிடம் தயங்கினான். சாரி மேடம், ஆகாஷ் சார் உங்களை வீட்டை விட்டு வெளியே விடக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்காரு. நீங்க இங்கேயே இருக்கிறதுதான் பெட்டர் என்றான் திவாகர் சங்கடத்துடன். நட்சத்திராவிற்குள் இருந்த பயம் இப்போது ஆத்திரமாக மாறியது. இங்க பாருங்க, நீங்க என்ன தடுக்க முடியாது. யார் சொன்னா எனக்கு என்ன? தாத்தா அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. நான் இங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? நான் இப்பவே கிளம்புறேன். உங்களால கூட்டிட்டு போக முடியலன்னா விடுங்க, நான் தனியாவே போய்க்கிறேன் என்று கோபமாக கத்திவிட்டு அவனை விலக்கிக் கொண்டு வாசலை நோக்கி ஓடினாள். மேடம், நில்லுங்க. சரி, நீங்க பிடிவாதமா இருந்தா நானே உங்களை அடிச்சிட்டு போறேன். ஆனா ப்ளீஸ் கொஞ்சம் நிதானமா இருங்க என்று கூறிவிட்டு அவளை தன் காரில் ஏற்றிக்கொண்டான். மருத்துவமனைக்கு செல்லும் வழியெல்லாம் நட்சத்திராவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. அந்த வீட்டில் அவள் காலடி எடுத்து வைத்தது முதல் அவளுக்கு கிடைத்த ஒரே ஆதரவு தாத்தா மட்டுமே. விக்ரமின் ஏளன பேச்சுகளுக்கு நடுவே அவளை ஒரு மனுஷியாக மதித்து அன்பு காட்டிய அந்த முதியவர் இன்று ஆபத்தான நிலையில் இருப்பதை அவளால் தாங்க முடியவில்லை. கடவுளே, தாத்தாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று அவள் மனதுக்குள் உருகி வேண்டிக் கொண்டாள்.
மறுபுறம் மருத்துவமனையின் அந்த நீண்ட வராண்டாவில் மரண நிசப்தம் நிலவியது. அவசர சிகிச்சை பிரிவிலிருந்து வெளியே வந்த மருத்துவர் தாத்தாவுக்கு மீண்டும் ஒரு மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருப்பதை உறுதி செய்தார். இந்த தகவலை கேட்டதும் விக்ரம் நிலை தடுமாறினான். அவனது கண்கள் சிவந்து முகம் கோபத்தில் துடித்தது. அவன் தன் மனதுக்குள் நட்சத்திராவை சபித்துக் கொண்டிருந்தான். எல்லாம் அவளாலதான். அந்த பொண்ணு என் வாழ்க்கையில வராம இருந்திருந்தா இன்னைக்கு என் தாத்தா இப்படி படுத்துட்டு இருக்க மாட்டாரு. அவளோட அந்த வீணான பேச்சு என்னோட கோவத்தை தூண்டிடுச்சு. நான் துப்பாக்கி எடுத்ததும் அதை தாங்க முடியாம தான் தாத்தா நில குலைஞ்சு போயிட்டாரு என்று அவன் எண்ணினான். அவனது ஆழ்மனதில் இருந்த குற்ற உணர்வு நட்சத்திரா மீதான வெறுப்பாக உருவெடுத்து அவனது இதயத்தை இன்னும் கல்லாக்கியது. சிறிது நேரத்தில் தாத்தாவின் அறையில் இருந்த துருவ் கண்கள் கலங்கியபடி வெளியே வந்தான். அவன் விக்ரமை பார்த்த விதம் ஒரு குற்றவாளியை பார்ப்பது போலிருந்தது. விக்ரம், தாத்தாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு என்று தழுதழுத்த குரலில் சொன்னான் துருவ். நான் முன்னாடியே சொன்னேன்ல, தாத்தாவுக்கு தடவை ஹார்ட் அட்டாக் வந்தப்பவே அவரை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும்னு சொன்னேன். எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் அவருக்கு கொடுக்க கூடாதுன்னு. ஆனா நம்ம என்ன பண்ணோம்? இன்னைக்கு நடந்த சம்பவத்தை அவரால் தாங்கிக்கவே முடியல. விக்ரம், எனக்கு இதை சொல்லவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா தாத்தாவுக்கு இன்னொரு முறை அட்டாக் வந்தா அவரோட உயிரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் என்று துருவ் விம்மி அழுதான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் விக்ரமுக்கு தன் நிதானம் தப்பியது. ஆத்திரத்தில் அவன் துருவின் சட்டை காலரை பற்றி பிடித்து சுவரோடு சேர்த்தான். என்னடா உளர்ற? அறிவு இருக்கா உனக்கு? நம்ம தாத்தாவை பத்தி இப்படியா பேசுவ? அவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுரா, புரியுதா? இனி ஒரு முறை அவர் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்ன உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. தாத்தாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவ்வளவுதான் என்று மிருகத்தை போல கத்தினான். ஆகாஷும் சங்கரும் பதறிப்போய் ஓடி வந்து விக்ரமின் கைகளை துருவிடமிருந்து விடுவித்தனர். விக்ரம், விடுடா, அவன் உண்மையதான சொல்றான். நீ கோவப்பட்டு எதுவும் ஆக போறதில்ல என்று ஆகாஷ் அவனை சமாதானப்படுத்த முயன்றான். துருவ் தன் சட்டையை சரி செய்து கொண்டு விக்ரமை வெறுப்புடன் பார்த்தான். நீ வேணும்னா உண்மையை ஒத்துக்காம இருக்கலாம் விக்ரம். ஆனா நிஜம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு முறையும் தாத்தாவோட உயிருக்கு பிரச்சனை வர்றதுக்கு நீதான் காரணமா இருக்க. உன்னோட அந்த கோவமும் பிடிவாதமும் தான் அவர் இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. இத நீ எப்ப உணர போற என்று ஆவேசமாக கேட்டுவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். விக்ரம் ஒரு தூணில் சாய்ந்து கொண்டு தலையை கைகளால் பிடித்துக் கொண்டான். அந்த நேரத்தில் நட்சத்திரா காரில் ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்து கொண்டிருந்தாள். அவள் காரை ஓட்டும் திவாகரிடம், அண்ணா, இன்னும் கொஞ்சம் வேகமா போங்களேன் ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என பதட்டத்தில் பேசிக்கொண்டே இருந்தாள். ஆனால் திவாகர் பொறுமையாக பின் சீட்டில் இருக்கும் அவளை திரும்பி பார்த்து, கொஞ்சம் பொறுங்க மேடம், டிராஃபிக் அதிகமா இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடலாம், கவலைப்படாதீங்க, தாத்தாவுக்கு எதுவும் ஆகாது, துருவ் சார் தாத்தா கூட தான் இருக்காரு என அவளை சமாதானம் செய்து கொண்டே வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்தான். செல்லும் வழியெல்லாம் நட்சத்திராவுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான், எல்லாம் என்னாலதான், அவர்தான் விக்ரம்னு தெரியாம அவர்கிட்ட அளவுக்கு அதிகமா பேசிட்டேன், அந்த கோவத்தினாலதான் அவர் அந்த மாதிரி கத்திட்டாரு. ஆனா தாத்தாவுக்கு எப்படி திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு? அவர் நல்லா தானே இருந்தாரு என நினைத்து கொண்டே வந்து கொண்டிருந்தாள். சரியாக அந்த கார் மருத்துவமனைக்கு முன்பாக நின்றதும் காரிலிருந்து இறங்கிய நட்சத்திரா வேகமாக உள்ளே ஓடத் தொடங்கினாள். திவாகருடன் நட்சத்திரா ஓடி வருவதை வெகு தொலைவிலிருந்தே விக்ரம் பார்த்து விட்டான். அவளை பார்த்த அந்த நொடி விக்ரமின் உடலில் ரத்தம் மீண்டும் கொதிக்கத் தொடங்கியது. அந்த மருத்துவமனை வராண்டாவே அதிரும் வகையில் அவன் அவளை நோக்கி நகரத் தொடங்கினான். காலம் இன்னும் எத்தனை சோதனைகளை விக்ரமுக்கும் நட்சத்திராவிற்கும் இடையில் வைக்கப் போகிறது? தாத்தாவின் உயிர் ஊசலாடிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் விக்ரமின் கோபம் நட்சத்திராவை என்ன செய்ய போகிறது? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.